ஒரு மாடுல 2 கன்னுக்குட்டி பால் குடிக்குது. இங்கே பாருங்க. பால் கறந்து எடுத்துன்னு வந்துட்டாரு. இப்போ டீ போட போகிறாரு. இது கேவுரு மாவு கரைச்சி ஊற்றுறாங்க கூழுக்கு. எங்கள் வீட்டில் காலைல டிஃபன் எப்பயுமே கூழு தான். நாங்கள் கூழு தான் குடிப்போம். பாருங்கள். கூழ் ரெடி. டீ குடிக்கிறதுக்கு பாத்திரத்தில் பால் ஊற்றி வச்சுட்டாரு. பால் குடிக்கிறாரு எங்கள் அப்பா காய்ச்சிட்டு. அதை மட்டும் 5:30 மணி தான் ஆகுது. அதுங்காட்டி டீ குடிச்சாகுது. காலையில் 6:30 மணி ஆகுது. எப்படி பனி இருக்குதுன்னு பாருங்கள். ஊட்டியில் கூட இப்படி இருக்குமான்றதே டவுட்டு தான். அப்பா செம குளிர். எங்கள் அம்மா சாணி இப்போ இருக்கிறாங்க. இதுங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோமா? முன்னாடி தங்கம் அன்றாடுமே இதான் வேலை உங்களுக்கு. தினமும் காலையில் எந்திரிச்சு எங்கள் அப்பா பால் சொசைட்டியில் பால் ஊற்றிட்டு வர்றாரு சைக்கிளில். ரெக்கை கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள்ன்ற மாதிரி. கழனியில் சாணி எத்தனை போய் கொட்டிட்டு வரத்துக்கு போகிறாரு தூக்கின்னு. அதோ போகிறாரு பாருங்க. ஊர் குழாயில் தண்ணி வருது, பிடிக்கிறாங்க எங்கள் அம்மா தண்ணி. காலையில் ஒரு டைம் மட்டும்தான் விடுவாங்க தண்ணி. அப்போவே பிடிச்சிக்கணும் நம்ம தேவையான அளவுக்கு. எங்கள் அப்பா மாட்டுக்கு தண்ணி காமிச்சுன்னுக்கிறாரு பாரு. காலையில் டிஃபனுக்கு கூழ் கரைக்கிறாங்க பாருங்கள் எங்கள் அம்மா. காலைல டிஃபன் இதுதான் எங்கள் வீட்டில் ரெகுலராக என்றைக்கு தினைக்குமே இது தான் நாங்கள் குடிக்கிறது கூழ். டிஃபனுக்கு கூழ் குடிக்கிறாரு பாருங்கள். எல்லாம் கூழும் பூசணிக்காய் பொரியலும் சாப்பிட்டுன்னுக்கிறாங்க. இதுதான் காலைல எங்கள் வீட்டில் டிஃபன். கூழ் குடிக்குது பாருங்கள் கிளவி. நல்லா இருந்தா? குடி குடி. சாப்பாடெலாம் கட்டி எங்கம்மா போகிற? சரி சரி பாய். போயிட்டு வா. பாய்.